நான் இப்போ சிரிச்சிட்ருக்கேன், என் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, என் கை நடுங்கிட்டுருக்கு. திக்காமல் திணறாமல் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேனோட சுச்சுவேஷனும் இப்போ இப்படி தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பிகாஸ் 17 இயர்ஸ் வெயிட்டுக்கு அப்புறம் 18th இயர் கப்பை தூக்குறதுனா சும்மாவா? குவாலிஃபயர் 1ல் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ் போயிட்டோம் தெரியும் போதே எனக்கு தெரியும் June 3 கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஆள போகிறோம். எதர் பிகாஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லை ஹார்ட் பிரேக்னு சொல்லிட்டு. ஹார்ட் பிரேக்கோ தோல்வியோ நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது அதுவும் ஐபிஎல்லில் ரொம்பவே புதுசு. 10th 12th ரிசல்ட்டுக்கு கூட பயப்படாத பல பேர் June 3 ரிசல்ட்டுக்கு அவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஏதாவது ப்ளே ஆஃப்ஸ்லேயே தோற்றுருந்தா கூட அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மூவ் ஆன் ஆயிருப்போமோ என்னவோ. குவாலிஃபயர் 1ல் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ் போய்ட்டோம் தெரிஞ்சு இடையில இருந்த அந்த இடப்பட்ட நாளில் ஐயோ இன்னும் 2 days தான் இருக்குது, நமக்கு மேட்ச்சு ஃபைனல்ஸில் வின் பண்ணிடுவோம்ல, நாளைக்கு June 3 ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணிடும்ல அப்படிங்கிற ஃபீலிங்ஸ்க்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாது. பட் ஃபைனலி ஆன் June 3 we heard ஆர்சிபி lifted their first trophy ever அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை கேட்குறதுக்கு முன்னாடி எத்தனை வார்த்தையை காதில் கேட்டிருப்போம். ஈசாலா கப், லாலிபப், எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும் இல்லை ஆனால் ஆர்சிபி கண்டிப்பாக தோக்கணும்டா, எனக்கு விராட் ஜெயிக்கணும் ஆனால் ஆர்சிபி தோக்கணும்டா, இது என்னடா கொடுமை, ஃபைனல்ஸ் மட்டும் அவர் என்ன பஞ்சாப் கார்டாக விளாண்டு கொடுத்துட்டு வர முடியும். இந்த மாதிரி எவ்வளவோ கேட்டாலும் இனிமேல் நம்ம கெத்தாக சொல்லலாம், we are also champions today because கப்பில்லைன்னு தானே கலாய்ச்சாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட கப்பும் இருக்குது, அதை வாங்கி கொடுத்த நம்ம சொத்தான கிங் கோலியும் இருக்கார். Until see you guys again, tata bye bye, see you from your girl next door.